ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 30/7/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆடி மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை தசமி திதி மாலை 4:45 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை ஏகாதசி திதி என்பது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா கிருத்திகை நட்சத்திரம் பகல் 10:21 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து ரோகிணி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. பகல் 10:21 வரை, அதாவது கிருத்திகை நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு விருத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா. கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:57 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:32 சந்திர அஸ்தமனம் என்பது பகல் 2:13 சந்திர உதயம் என்பது இரவு 1:57 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:26 முதல் 5:57 வரையில் நீடித்திருக்கிறது. ராகு காலம் பார்த்தோம்னா இன்னைக்கு சென்னையை பொறுத்தவரை மாலை 3:24 முதல் 4:58 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 9:06 முதல் 10:40 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:15 முதல் 1:49 வரையிலும் நீடித்திருக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்னைக்கு இரவு 1:41 கொடுத்துருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு வடக்கே சூலம் பகல் 10:59 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு சொல்லலாம். கடன் வாங்க தூண்டும் கிரகம் எது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்மில் பலரும் இந்த கடன் தொல்லையால் அவதிப்பட்டு கொண்டிருப்போம். நம்முடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே நம்ம கடன் வாங்குவோமா மாட்டோமா அப்படிங்கிறத சொல்லிடும். இவங்களுடைய கேள்வி என்னென்னா, கடன் வாங்க தூண்டக்கூடிய கிரகம் எது அப்படிங்கிறத தான் கேட்டிருக்கா. அதான் ஒரு சில பேர் பார்த்தோம்னா எந்த சூழலிலுமே கடனே வாங்கக்கூடாதுன்னு ஒரு சங்கல்பத்தில் உட்காந்துருப்பா. வீட்டில் யாருக்கோ ரொம்ப நெருக்கமான உறவுக்கு உடம்பு சரியில்லைனா கூட போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கோ, என்னாலாம் கடன் வாங்கி செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே அந்த குடும்பத் தலைவர் சொல்லிடுவார். மனைவிக்கிட்டே அப்படி சொல்லிடுவார். மனைவிக்கு உடம்பு சரியில்லைனா கூட போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டா போதும், நான்லாம் கடன் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்பவும் தீவிரமாக இருப்பார்கள். இது போன்ற மனிதர்களுக்கு பார்த்தோம்னா ஜாதகத்திலே குரு என்கின்ற கிரகம் மிகவும் வலிமையாக இருக்கும். சார், குருன்னா நல்ல கிரகம் தானே, நல்ல குணத்தை தானே கொடுக்கணும், எப்படியாவது எங்கேயாவது கடனை உடனே வாங்கி தன்னுடைய மனைவிக்கு உடம்பை சரிப்படுத்திடணும் இல்லையான்னு சொன்னால், ஆனால் இந்த குருவானவர் இது போன்ற ஒரு கடுமையான, அதாவது எப்பயுமே நான் இப்படி தான் இருப்பேன், இந்த ரூலை விட்டு மாற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருப்பா தெரியுமா. எந்த சூழலிலும் எனக்கே உடம்பு சரியில்லைன்னா கூட, எனக்கே ஏதோ ஒரு பொருள் அத்தியாவசிய தேவை என்றால் கூட நான் கடன் வாங்க மாட்டேன்ங்கிற ரொம்பவும் சின்சியராக இருப்பார். இவாளுக்கெல்லாம் பார்த்தோம்னா குரு என்கின்ற கிரகம் மிகவும் வலிமையாகவே அவர்களுடைய ஜாதகத்திலே அமர்ந்திருக்கும். அதே நேரத்தில் இந்த குருவானவர் 6ஆம் பாவத்திலே அமர்ந்து அதனுடைய திசையையும் வழி நடத்தும் பொழுது அவர்களோடு ஏதாவது ஒரு கிரகம் இருந்துருந்துச்சுன்னா அந்த கிரகம் கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடிய சூழலுக்கு அவரை தள்ளிவிடும். நிச்சயமாக கடன் வாங்கித்தான் ஆக வேண்டும் 6ஆம் பாவத்தில் இருந்தால் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். 6ஆம் பாவகம் என்பதுதான் சத்ரு ரோக ருணஸ்தானம்ங்கிறது. இந்த 6ஆம் பாவம் வலுப்பெற்றிருந்தாலே இவர்கள், அதுவும் அந்த 6ஆம் பாவாதிபதியுடைய திசை நடக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக கடன் வாங்கித்தான் ஆக வேண்டும். ஒரு சில பேர் பார்த்தோம்னா அப்படியே டெட் ஆப்போசிட்டாக எப்போ பார்த்தாலும் கடன்லேயே குடும்பத்தை நடத்தின்னு இருப்பா. இங்கேருந்து கடனை வாங்கி இன்னொரு கடனை கொடுப்பா, அங்கேருந்து கடனை வாங்கி இந்த கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு இடத்துல கடன் வாங்குவா. இப்படி தங்களுடைய அந்த உழைப்பு அதிலிருந்து வரக்கூடிய சம்பாத்தியத்தை எடுக்காமல் கடனை வாங்கியே ஃபுல் அண்ட் ஃபுல் வாழ்க்கையை நடத்தின்னு இருப்பா. ஒரு சில நேரத்தில் பார்த்தோம்னா அப்படியே எல்லா இடத்துலையும் கடனை வாங்கிட்டு ஊரை விட்டே ஓடி போயிடுவா தெரியுமா. இதெல்லாம் ஏமாற்றக்கூடிய திறன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இந்த ஏமாற்றக்கூடிய தன்மையை தரக்கூடியது ராகு என்கின்ற கிரகம்.
ஃபுல்லாக ஊர் முழுக்க கடனை வாங்க வேண்டியது, ஊரை விட்டு ஓடிட வேண்டியது. இது ராகுங்கிற கிரகம் தான் இப்படி பண்ணும். இது போக இந்த கடன் கொடுக்கின்ற கிரக அமைப்பை போலவே கொடுத்த கடனை வசூலிக்கின்ற கிரக அமைப்புன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? அதாவது கடன் வாங்கிறது மட்டும் இல்லை, கடன் கொடுப்பதற்கும் இதே 6ஆம் பாவம் என்பது பணியினை செய்யும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு துலா லக்னக்காரர் இருக்காருன்னு சொன்னோம்னா, அவருடைய ஜாதகத்திலே 6ஆம் பாவத்திலே சுக்கிரனானவர் உச்சம் பெற்றிருந்தால், இந்த லக்னாதிபதி சுக்கிரனே 6ல் போய் உட்கார்ந்துட்டு இருக்கார், அவர் உச்சபலத்தோடு அமர்ந்திருந்தால், இவர்கள் எல்லோருமே அந்த வட்டிக்கு விடக்கூடிய தொழிலை செய்து கொண்டிருப்பார்கள். தங்களுடைய பணத்தை இரட்டிப்பாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு, அதுவும் அந்த சுக்கிரனோடு அந்த இடத்துல ராகுவும் சேர்ந்துருத்துனா கண்டிப்பாக இவர்கள் வட்டிக்கு பணம் கொடுத்து அதன் மூலமாக சம்பாதிக்கின்ற தொழிலை வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு அந்த சுக்கிர திசையே நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அவர்களால் நல்லபடியாக அந்த தொழிலை சம்பாதிக்க முடியும். அந்த கடனை வசூலிக்கிறது அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அந்த வசூலிக்கின்ற திறனை யார் கொடுப்பார் சொன்னால் செவ்வாய் என்கின்ற கிரகம் தான் கொடுக்கும். ஏன்னா அந்த செவ்வாய் என்கின்ற கிரகத்துக்கிட்ட நம்ம அந்த மெர்சி அப்படிங்கிறதே பார்க்க முடியாது தெரியுமா? ஒரு கருணை, ஒரு அன்பு, அதெல்லாம் பார்க்கவே முடியாது. தொழில் முறையிலே இது போன்று கடன் கொடுப்பவர்கள் அவர்கள் அன்பு, கருணை, பாசம்லாம் வச்சுட்டு இருந்தாங்கன்னா அவர்களால் தொழிலை நடத்த முடியாதல்லவா? கொடுத்த கடன் ஸ்ட்ரிக்டாக இந்த நேரத்தில் நீ எனக்கு திருப்பி கொடுத்தே ஆகணும்னு சொன்னால் அதற்கு செவ்வாயினுடைய பங்களிப்பு என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. அதே மாதிரி ஒரு சில பேர் பார்த்தோம்னா அந்த சனியினுடைய தாக்கத்தினை பெற்றிருப்பார்கள். அந்த சனியினுடைய தாக்கத்திலே இருப்பவர்கள், அதுவும் 6ஆம் பாவத்தில் போய் சனி உட்கார்ந்துருத்துன்னு சொன்னால் அப்பப்போ கடன் வாங்கிட்டே இருப்பா. அதுவும் பார்த்தோம்னா இந்த கடன் தொகை பெருத்த அளவில் இருக்காது, சின்ன லெவலில் தான் இருக்கும். ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் கடன் வாங்குவா. ஒரு சில பேர் நம்ம இன்னும் கூட ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். அதுவும் நம்ம சிட்டியை விட்டுட்டு கொஞ்சம் வெளியில் போனோம்னா இந்த கிராமப்புறங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, கிராமம் கலந்த நகர்ப்புறங்கள்லாம் இருக்கும். அங்கே பார்த்தோம்னா இந்த நகை கடைகளிலே போய் நகையை வாங்குவார்கள். ஏதோ ஒரு விசேஷம் சொல்லி நகையை வாங்கி அந்த விசேஷத்தில் போட்டுருப்பா. ஒரு மாதம் கழித்து பார்த்தோம்னா அப்படியே அந்த நகையை கொண்டு போய் அடகு வச்சுடுவா. வட்டிக்கு கொண்டு போய் அடகு வச்சுட்டு அதை திரும்ப மீட்கவே முடியாமல் அது அப்படியே முடிஞ்சு போயிடும், அவாழ்ண்டே இருக்கும். திரும்பி மறுபடியும் இதே வேலையாகவே இருந்துட்டுருப்பா. வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வர்றது, அக்கா பொண்ணுக்கு கல்யாணம், இல்லை தம்பி பையனுக்கு கல்யாணம்னு சொல்லி அந்த திருமணத்திற்காக போய் நகையை வாங்குவார்கள். மீண்டும் அதனை கொண்டு போய் அடகு கடைக்கே எடுத்து போவாங்க தெரியுமா? இதெல்லாம் இது போன்ற தன்மையை யார் கொடுப்பார்னு சொன்னால் அந்த சனி என்கின்ற கிரகமானது கொடுத்துவிடும். ஆக நம்ம முக்கால்வாசி எப்பயுமே பெரும்பாலும் கடன் வாங்கக்கூடாது. அந்த கடன் வாங்காமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு குருவினை வழிபாடு செய்ய வேண்டும். அந்த வாங்குகின்ற கடன் கூட எப்படி இருக்கணும்னு சொன்னால் அது அரசு தரப்பு வங்கிகளிலிருந்து வாங்க வேண்டும், குறைந்த வட்டியிலே இருக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை முன்வைக்க வேண்டும். அதே மாதிரி நமக்கு கடன் சீக்கிரம் அடையணும்னு சொன்னால் அதற்கும் செவ்வாய் தான் வழி செய்வார். நம்ம இந்த மைத்திர முகூர்த்தம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம் தெரியுமா? அதுவும் அந்த செவ்வாயோடு அஸ்வினி நட்சத்திரம் சேரும் பொழுது பௌமாஸ்வினி அப்படின்னு சொல்லுவோம். அந்த செவ்வாயோடு அஸ்வினி நட்சத்திரம் சேர்கின்ற நாளிலே அந்த மேஷ லக்னத்திற்குரிய நேரத்திலே நம்ம ஒரு சிறு கடன் தொகையை கொடுத்துட்டா கூட சீக்கிரமாக நமக்கு கடன் அடைஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது இல்லவா? கடனை வசூலிக்கின்ற திறனை எப்படி செவ்வாய் தருகிறதோ அதே போல கடனை விரைவாக அடைக்க வேண்டும், வாங்கிய கடனை விரைவாக அடைக்க வேண்டும், மீண்டும் கடன் வாங்கக்கூடாது என்பதற்கும் அதே செவ்வாய் என்கின்ற கிரகம்தான் துணை புரியும். அந்த செவ்வாய்க்கிழமை நாளில் சுப்பிரமணிய சுவாமியோ அல்லது அம்பாளையோ பூஜை பண்ணிட்டு வந்தாலே நம்முடைய கடன் என்பது விரைவிலேயே தீர்ந்துவிடும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.